ஹீரோ வந்து அந்த அடிமைகளுக்கான சிம்பிளை வந்து இவனே உடம்புல வந்து பச்சை குத்திடுவான். ஏன்னா அவங்க அப்பாவை கொல்றவங்களை பழி வாங்கினதுக்கு இதுதான் ஒரே வழியாக இருக்கும். இவன் அப்படியே வந்து கடலில் நீச்சல் அடிச்சிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு போட் இருக்கும். இந்த போட்டில் ஃபுல்லாக ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. இவன் யாருக்குமே தெரியாமல் அந்த ஸ்லேவ்ஸாக அப்படியே வந்து போய் ஐக்கியமாயிடுவான். இதை வந்து அந்த போட்ஸில் இருக்கவங்கள ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நோட் பண்ணிடுவா. அவள் வந்துட்டு என்ன சொல்லுவா, நீ வந்து என்ன தான் இது பண்ணிட்டு வந்தாலும் நீ வந்து ஸ்லேவ்லின்னு தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில், ஆனால் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டுருவா. இவங்க வந்து ஒரு 7 நாள் 7 நைட் வந்து அந்த கப்பல்லையே அப்படியே போயிடுவாங்க. போயிட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த ஐலாண்ட் வந்து வெளி உலகத்தோட எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நிறைய கொஞ்சம் ஷீப்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் அப்படியே அந்த மாடு மேய்ச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் வந்து அந்த பொண்ணும் இவளும் அப்படியே டீம் ஆயிடுவாங்க. எப்படியாச்சும் இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள். இவன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற குணங்கழிச்சு வேணே வந்து ஒரு சண்டை போடுவாங்க. அப்போ தான் வந்து எல்லாருமே இவளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். கட்டாயம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா இவன் வந்து இவன் ஏஜுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால இவனை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வில்லை வந்து இவனை வந்து பயங்கரமாக அடிச்சு பார்ப்பான். அப்போ வந்து எதுவுமே நகராமல் இருக்காட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிடும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை ஹீரோயினையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு அவளை குட்டி குட்டி ஒர்க்கெலாம் கொடுத்துட்ருப்பாங்க. இவன் வந்து அந்த வில்லங்கிட்ட பக்கத்தில் போகிறக்காக எல்லா விதமான ஒர்க்கையும் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு நல்லா பண்ண சொல்கிறாங்களா பண்ணிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ஈஸியான ஒர்க்கெலாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இவன் வந்து எல்லா ஒர்க்கையுமே பண்ணிட்டு ஒரு டைம் பார்த்து வில்லன் என்ன பண்ணிருக்கான்னு அவன் பக்கத்தில் போய் பார்க்குறக்காக பார்த்துட்டு இருப்பான். ஆனால் வில்லனை கொடுக்குற சான்ஸ் கிடச்சா கொல்ல மாட்டான். ஏன்னா தப்பாக கொண்டுட்டானா இவன் வாழ்க்கையை செத்து போயிடும் அப்படிங்கிறக்காக எதுவும் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிருப்பான். ஒரு நாள் நைட் பார்த்தா ஒரு சவுண்டு, ஒரு ஓனாயோட சவுண்டு கேட்கும். இவன் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவான். அது ஒரு குகைக்குள்ளே போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்வாட் இருக்கும். அந்த ஸ்வாடை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு அங்கே இருக்க அந்த டெட் பாடி வந்து அப்படியே உயிர் தெரிஞ்சிடும். அது கூட அப்படியே சண்டை போட்டிருப்பான். அது அப்படியே மூன் லைட் பக்கத்தில் நிலா வெளிச்சத்தில் அப்படியே அது உறைஞ்சு போயிடும். இவன் அந்த டைம் பார்த்து கொண்டு அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இந்த ஸ்வாடை வச்சு தான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இதான் நம்ம கரெக்டான டைம் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஒரு பவுலிங் கேம் வச்சு விளையாடுவாங்க. இந்த பவுலிங் கேம் வந்து ஒரு சாதாரண கேம் கிடையாது. இந்த கேமில் தோத்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே கொண்டுருவாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இது நான் என்ன இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா மூவிஸ் பார்க்குறக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.